தமிழக அரசு பேருந்து ஓட்டுநருக்கும் இளைஞருக்கும் ஏற்பட்ட தகராறு ஒரு பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்கு. கவியரசு கண்ணதாசன் நகர்லேருந்து சென்னை கடற்கரை மெரினா பீச் வரைக்கும் செல்லக்கூடிய வழித்தடத்தில் 2A அப்படிங்கிற எண் கொண்ட பேருந்து இயங்கிட்டு இருக்கு. இந்த பேருந்து கவியரசு கண்ணதாசன் நகருக்கு அருகாமையில் வரும் பொழுது வாகனத்தை, அதாவது ஆட்டோவை அவர் உரசினதாகவும், இதனால் கோபமடைஞ்ச அந்த ஆட்டோ ஓட்டுநரான இளைஞர் பேருந்துடைய ஓட்டுநர்கிட்ட தகராறில் ஈடுபட்டிருக்காரு. பேருந்து ஓட்டுநரும் பதிலுக்கு தகராறில் அவங்க ஈடுபட்டதாக தகவல் சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைஞ்ச அந்த இளைஞர் பேருந்துடைய சாவியை எடுத்துகிட்டு ஓடிட்டார் அப்படின்னு தகவலும் வெளியாகிருக்கு. இதனால் 1.5 மணி நேரமாக பேருந்தை எடுக்க முடியாமல் பயணிகளும் கடும் அவதி அடைஞ்சு அங்கே இருந்த வாகன ஓட்டிகள் எல்லாருமே போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கிட்டாங்க. இந்த இளைஞர் பேருந்துடைய சாவியை எடுத்துகிட்டு ஓடிட்டார். இவர் அதுக்கப்புறம் துறையினர் வந்து அந்த இளைஞரை கூட்டிகிட்டு வந்து இவங்க எங்கே கொண்டு போய் இவன் சாவியை போட்டாங்க அப்படின்னு ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி அந்த இளைஞரும் சாவியை வந்து நான் இங்கே தான் போட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக ரொம்ப தேடுதலுக்கு பிறகு அந்த சாவியை எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கு முன்பாக இந்த வாகனத்தை எப்படியாவது இந்த இடத்துலேருந்து நகர செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்கே அரசு பணிமனையில் இருக்கக்கூடிய மெக்கானிக்கு அவங்களையும் கொண்டு வந்து இந்த பேருந்தை இயக்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த முயற்சியும் தோல்வி அடைஞ்சிச்சு. காரணம் என்னென்னா, அந்த ஸ்டியரிங் வந்து லாக் ஆனதுனால பேருந்தை இயக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் உருவாச்சு. ஒரு 1.5 மணி நேரம் கட்டும் போக்குவரத்து பரபரப்பு கவியரசு கண்ணதாசன் நகரில். ஒரு பேருந்து ஓட்டுநரிடையே ஏற்பட்ட தகராறுனால ஒரு இளைஞர் வந்து ஆட்டோ ஓட்டுநர் இப்படி பேருந்து சாவியை எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டே ஓடிட்டார். இதனால் பேருந்து அங்கே நின்று 1.5 மணி நேரம் போக்குவரத்தில் பயங்கரமாக வாகன ஓட்டிகள் எல்லாருமே அவதி அடைஞ்சாங்க. இது தொடர்பாக கொடுங்கியூர் P6 போலீஸ் ஸ்டேஷனில் இந்த தொடர்பாக விசாரணை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த இளைஞர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஆட்டோ ஓட்டுநர் தரப்பில் எங்கள் ஆட்டோவை அவர் இடிச்சிட்டாரு, எங்களுக்கு வந்து 10,000 ரூபா அதுக்கான ஆட்டோவுக்கு பழுது பார்க்குறதுக்கான செலவுக்கு கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அந்த பேருந்து ஓட்டுநர். ஏன்னா அவர் இடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு நிற்காமல் போயிட்டே இருக்கார், என்னன்னு நாங்கள் கேட்க போனால் எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணார் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு சொல்கிறாங்க. இந்த பேருந்து ஓட்டுநர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இடிக்கலாம் இல்லைங்க, நான் திரும்பும் பொழுது லேசாக உரசிருக்கும் போல் அவர் ஆட்டோவை கூட நாங்கள் பார்க்கல, அதுக்குள்ளே எங்கள்கிட்ட வந்து தகராறு பண்ணுறாரு, பேருந்து சாவியை எடுத்துகிட்டு ஓடிட்டார், இதனால் எங்களுக்கு பேருந்து சாவி எடுத்துகிட்டு போனதுனால எங்களுக்கு பரபரப்பில் எங்களுக்கு என்ன செய்யணுன்னே தெரியலை அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. அவரை நாங்கள் அடிக்கலை அப்படின்லாம் அவங்களும் பேருந்து ஓட்டுநர் தரப்பும் நடத்துனரும் சொல்கிறாங்க. எது எப்படியோ காவல் ஆய்வாளர் இதை விசாரணை நடத்திட்டு இருக்காரு. இந்த செயலால், இந்த இளைஞர் பண்ண இந்த செயலால் சாவி எடுத்துகிட்டு ஓடினதுனால பேருந்து 1.5 மணி நேரமாக நின்று பொதுமக்கள் கடும் அவதி அடைஞ்சது தான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடுச்சு பொதுமக்களை.